பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு நம்ம ஒரு ஜெபத்தை குறித்து பார்க்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல 18வது ஒரு வசனத்தை குறித்து பார்க்கலாம். அங்கே ஒரு தலைவன் ஆண்டவரிடத்துல ஏறெடுக்கிற ஒரு காரியம். அவர் இவைகளே அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனால், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். ஆண்டவரை அறியாத ஒரு தலைவன் அவன் சொல்லுகிற ஒரு விசுவாச வார்த்தை பாருங்க. என் மகள் மரித்து போனாள், அவ மரித்து போனால் ஆகிலும், அவ மரித்து போனால் ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள். நீங்க கையை வச்சீங்கனாலே என்னுடைய மகள் என்ன பண்ணுவா? இறந்த என் மகள் பிழைப்பாள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை குறித்து பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட இப்படிதான் மரித்து போன ஒரு நிலைமை தான். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? மூட்டை கிடைச்சா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு சொல்லிட்டு உட்காந்து அழுது கிழுது எல்லாம் பெரிய கலாட்டாவே பண்ணிடுவோம். ஆனா இங்க பாருங்க, ஒரு தலைவன் இயேசுவை நோக்கி ஓடி வருகிறான். என் மகள் மரித்து போனாள், முடிஞ்சிருச்சு, ஆனாலும் நீங்க வந்து உங்க கையை நீட்டுங்க, அவ பிழைப்பா. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, யார் யாரு முடிஞ்சிச்சு, சாப்டரே க்ளோஸ், அவ்வளவுதான், இதுக்கு மேல எதுவுமே இல்ல சொல்லிட்டு முடிஞ்சதுன்னு நினைச்சு உட்காந்துட்டு இதுக்கு அடுத்தது வேற ஏதாவது பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மகனை பாருங்க, மரித்தாள், ஆனாலும் உங்க கையை நீட்டுங்க, அவ பிழைப்பாள் சொன்னாலே அந்த விசுவாசம் உங்களுக்கு இல்லையா? ஆண்டவரை அறியாத அந்த ஒரு தளபதிக்கு, ஒரு தலைவனுக்கு இருக்கிற அந்த விசுவாசம் உங்களுக்கு எங்க போச்சு? இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து ஒரு அழகான லெசனை சொல்றாரு. என்னன்னா, எது மரித்து போச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, எது உதவாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அவ்வளவுதான், கதையே க்ளோஸ்ன்னு நினைக்கிறீங்களோ, இதுக்கு மேல இது வந்து இதுல எந்தவித உதவியும் கிடையாது, இது எதுக்குமே இல்ல, செத்தது, முடிஞ்சிச்சு, ஜீரோ, ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த தலைவன் சொல்லுகிறானே, நீர் வந்தால் அந்த ஃபுல் ஸ்டாப் கூட கம்மாவாயிடும். நீங்க வந்தீங்கன்னா அந்த ஜீரோ பக்கத்துல 1 போட்டு அது ஹீரோ ஆயிடும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையின் கர்த்தரால மாற்றுறதுக்கு அவருக்கு லேசான காரியம். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அப்பா, என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே யார் யாருடைய வாழ்க்கையில மரித்து போனதை காணப்படுகிறதோ, இந்த வேலையில ஆண்டவரே உடைய கருணை கரத்தை நீட்டுங்க. ஆண்டவரே, அந்த தலைவன் கேட்கிறானே, கரத்தை நீட்டும் போதே அவள் பிழைப்பாள். ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலே பிழைப்பாள். ஆண்டவரே, இப்படியெல்லாம் வார்த்தைகளை கேட்கிறோமே, ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தையை அனுப்புங்கப்பா. ஆண்டவரே, செத்த காரியங்கள்ல ஒரு பிழைப்பு உண்டாகட்டும், செத்த காரியங்கள்ல ஆண்டவரே ஒரு ஜீவன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, நீங்க ஆண்டவரே அங்க ஒரு ஜீவனை கட்டளையிடுங்க. மரித்த மாதிரி இருக்கிற காரியங்கள் எது எது இந்த குடும்பங்களில நல்ல காரியங்களே நடக்காது, எல்லாம் முடிஞ்சிச்சு. எப்பவுமே ஏதாவது ஒரு நல்ல காரியம் பேசினாலே அங்க வேற ஒரு காரியம் வந்து நல்ல காரியத்தின் சந்தோஷத்தை கூட பிடுங்கிட்டு போகிறதே நினைக்கிற அந்த குடும்பத்தை நினைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே என் கர்த்தர் மரித்ததையும் உயிர்ப்பிக்க வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எந்த காரியங்கள் மரித்து போனது என்று சோர்ந்து போய் உட்கார்கிறார்களோ, அந்த காரியத்துல ஒரு உயிர்ப்பை நீர் கட்டளையிடுவீராக. தலைவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்த தேவன் இவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்க, எங்களுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை கொடுக்க வல்லவர் என்பதை அறிந்திருக்கிறோம். நீரே எங்களோடு இருங்க. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் ஆண்டவரே, நாங்கள் பிழைப்பே, என் கர்த்தர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தார், என் காரியத்துல ஜீவனை கொடுத்தார், என் காரியத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு வழியை கொடுத்தார் என்கிற சந்தோஷத்தோடு நாங்கள் ஆண்டவரை படுத்து காலை எழுந்தது அந்த காரியங்களை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.